இப்போ நம்ம மாடல் 6ல நம்ம பார்க்க போகிறது லேப் 3. ஸோ இன்னும் 3 லேப் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது லேப். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு அமேசான் EC2 இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ லேபை லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மேக்ஸிமம் நமக்கு 25 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 25க்கு 20 எடுத்தால் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லேபை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இனிஷியலாக ரெட்டில் இருக்கிற இந்த AWS லிங்க்கு ஸ்டார்ட் கொடுத்தோன்னே எல்லோவில் இருக்கும். ஸோ க்ரீன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கலாம், எவ்வளோ டைம் எடுத்தால் அது முடிக்க முடியும்னா ஒரு 35 நிமிஷத்தில் இதை முடிக்க முடியும். நமக்கு இதில் மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் கொடுப்பாங்க. 1.5 மணி நேரத்துக்கு மேலே தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மணி நேரம் நமக்கு தேவைப்படாது, அவ்வளோ நேரம்லாம் இதை பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளே செக்யூரிட்டி குரூப்பை க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு IA சர்வர், இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், அதுக்கான வெப் சர்வரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வெப் சர்வரை லான்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பண்ண ஒரு சில ஸ்டெப்ஸு இங்கே வந்துடும். ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல வெப் சர்வர் லான்ச் பண்ணுறோம், EC2 வந்து மானிட்டர் பண்ணுறோம், செக்யூரிட்டி குரூப்பை மாடிஃபை பண்ணுறோம், அதில் HTTP ஆக்சஸ், அதாவது 8.0 போர்ட்டை ஆக்சஸ் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ ரீசைஸ், அமேசான் EC2 இன்ஸ்டன்ஸை ரீசைஸ் பண்ணுறோம். அதில் ப்ரொடக்ஷனை, ஸ்டாப் ப்ரொடக்ஷனை எனேபிள் பண்ணுறோம். EC2 லிமிட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அடுத்தது ஸ்டாப் ப்ரொடக்ஷனை டெஸ்ட் பண்ண போகிறோம். கடைசியாக EC2 இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய டாஸ்க்கு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாஸ்கில், ஒவ்வொரு டாஸ்க் கேட்டகரியில் வந்துடும். டாஸ்க் 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ லேப் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய டாஸ்க் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸை முதல்ல க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணுறது தான். ஸோ ஆல்ரெடி நமக்கு இன்ஸ்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, டெர்மினேஷன் ப்ரொடக்ஷன், அதை ஸ்டாப் ப்ரொடக்ஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்டாப் பண்ண முடியுமாங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே செக் பண்ண வேண்டியது. முதல்ல EC2க்குள்ளே போயிட்டு இந்த ரீஜன் இருக்காங்கிறத செக் பண்ணணும். ஸோ என் விர்ஜினியா, ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸ் இருக்க போகுது. ஸோ முதல்ல AWS லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கன்சோலுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சரியாக சைன் அவுட் பண்ணலங்கிறதுனால இந்த மாதிரி வரும். மறுபடியும் அதை கிளிக் ஹியர் கொடுங்க. திரும்ப இந்த AWS லிங்க் இருக்கிற இந்த பேஜுக்கு வந்துட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது நம்மளுடைய கன்சோல் பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ EC2 கன்சோலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என் விர்ஜினியாவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ என் விர்ஜினியாவில் தான் இருக்குது. இங்கே ரீஜன் கரெக்டாக செட்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு ஓஹியோ, ஓரகன், ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ரீஜனில் இருந்ததுன்னா விர்ஜினியாவில் செட் பண்ணிவிடுங்க. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நம்ம பண்ண வேண்டியது EC2 டேஷ்போர்டுக்குள்ளே போகணும். ஸோ EC2 டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு குளோபல் சர்ச் பாரில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ EC2 டேஷ்போர்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடலாம்.
ஸோ இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போது ஸ்டெப் 1ல் அதுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ EC2க்கு நேம் கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டன்ஸோட நேம் வெப் சர்வர். ஸ்டெப் 1ல் முதல்ல நேமை இங்கே கொடுத்துட்றோம். ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது OS இமேஜஸ். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக அமேசான் லினக்ஸ் 2023 AMI இதுதான் டிஃபால்ட்டாக நம்ம இந்த லேப் முடிகிற வரைக்குமே இதே OS தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அமேசான் லினக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே மெஷின் இமேஜில் அமேசான் லினக்ஸ் 2023 இங்கே ஃப்ரீ டயர் எலிஜிபிள் அப்படின்னு இருந்ததுன்னா ஓகே. ஸோ இதை அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிறோம். ஸோ வெரிஃபைடு ப்ரொவைடர் இதில் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. இது சேஞ்ச் ஆகியிருந்தால் மட்டும் நீங்கள் இதை மாற்றிக்கிட்டா போதும். ஸோ அமேசான் லினக்ஸ் 2023 இதுதான் இருக்கணும். இது இல்லைன்னா இதை மாற்றிருங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப்பில் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா T2 மைக்ரோ. ஸோ நம்ம ஆல்ரெடி VPCயில் யூஸ் பண்ணும்போது T3 மைக்ரோ யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது இவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா T2 மைக்ரோ. ஸோ T3யில் இருக்குது, அதை T2வாக மாற்றணும். இதில் அப்படியே T2 அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படியே சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்துடும். ஸோ இதில் T2 மைக்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு CPU 1 GB RAM அதுதான் இந்த T2 மைக்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ T2 மைக்ரோ செட் ஆகிடுச்சு. அடுத்தது பண்ண வேண்டியது ஸோ இங்கே அதையே கொடுத்துட்டாங்க. T2 மைக்ரோவில் என்ன இருக்கும், ஒரு CPU 1 GB RAM. அடுத்தது கீ பேர். ஸோ கீ பேர் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதில் ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ அது கூடவே அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம கீபேரில் செலக்ட் பண்ண வேண்டியது வாக்கி. கீபேரில் வாக்கி அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கும். ஸோ கீபேர் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பண்ண வேண்டியது நெட்வொர்க் செட்டிங்கில் போயிட்டு நெட்வொர்க் செட்டிங் எடிட் பண்ணி அதில் லேப் VPC நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச VPC லேப் 1ல் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ லேப் 1ல் நம்ம கிரியேட் பண்ணியிருந்த VPC தான் லேப் 2ல் லேப் VPCன்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெட்வொர்க் செட்டிங்கில் போயிட்டு எடிட் கொடுக்குறோம். ஸோ எடிட் கொடுத்துட்டு இங்கே VPCயில் போயிட்டு லேப் VPC அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப்பு தான். அடுத்தது இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு 2 அவைலபிலிட்டி ஜோன் 2 சப்நெட் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இங்கே பப்ளிக் சப்நெட் 1 டிஃபால்ட்டாக அங்கே செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ பப்ளிக் சப்நெட் 1 தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஒருவேளை அது டிஃபால்ட்டாக பப்ளிக் சப்நெட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது ப்ரைவேட் சப்நெட் இந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்குன்னா பப்ளிக் சப்நெட் 1 இதை சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ அதில் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம் பப்ளிக் சப்நெட் இருந்ததுன்னா. அடுத்து செக்யூரிட்டி குரூப்புக்கு போயிடுறோம். அதில் புது செக்யூரிட்டி குரூப்பை கிரியேட் பண்ண போகிறோம். அதில் செக்யூரிட்டி குரூப்போட நேம் வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப். நான் காப்பி பண்ணிக்கிறேன். கிரியேட் செக்யூரிட்டி குரூப்பில் செக்யூரிட்டி குரூப்போட நேம் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனும் அவங்களே கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி குரூப் ஃபார் வெப் சர்வர். ஸோ இது ரெண்டையும் அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்பவுண்ட் செக்யூரிட்டி குரூப் ரூல் ஏற்கனவே இருக்கிற ரூல், ஒரு ரூல் ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா லேப் VPC செலக்ட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு இன்ஸ்டன்ஸுங்கிறதுனால
இன்பவுண்ட் ரூல் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ இன்பவுண்ட் ரூல் இல்லாமல் இந்த EC2-வை நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ அது பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இன்பவுண்ட் ரூல் இருக்கிற இன்பவுண்ட் ரூலை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இன்பவுண்ட் செக்யூரிட்டி குரூப் ரூலில் இருந்த ரூலை ரிமூவ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக தான். திரும்ப நம்ம இதே இன்பவுண்ட் ரூலை ஆட் பண்ணி லான்ச் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இனிஷியலாக இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஸ்டோரேஜை கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் தான் ஆல்ரெடி இருக்கும். ஸோ இங்கே ஸ்டோரேஜில் 8 GB GP3 கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதை வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே ஃபைல் சிஸ்டமில் EFS எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம் எக்ஸ் S3 ஃபைல்ஸ் ஸோ நன்னில் இருக்குது. நன்னிலே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் எதுவுமே வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ அடுத்தது அட்வான்ஸ் டீட்டெயில். ஸோ அட்வான்ஸ் டீட்டெயிலை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் லேபில் இந்த டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷனை எனேபிள் பண்ணலை. எதுக்காக இந்த ப்ரொடெக்ஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணி யூஸ் ஆகிட்டு இருக்க ஒரு சர்வரை டெர்மினேட் பண்ணிடலாம். ஸோ டெர்மினேட்னா டெலிட் பண்ணுறது. ஸோ டெலிட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ப்ரொடெக்ஷனை நம்ம எனேபிள் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அட்வான்ஸ் டீட்டெயிலை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன். ஸோ டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷனை எனேபிள் கொடுக்குறோம். ஸோ இப்போ யாராவது டெர்மினேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா டெர்மினேட் ஆகாது. ஸோ நம்மளே திரும்ப டெர்மினேட் பண்ணால் மட்டும்தான் ஆகும். ஸோ டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணியாச்சு. யூசர் டேட்டா பாக்ஸ். ஸோ கடைசியாக யூசர் டேட்டா பாக்ஸ் இருக்குது. இந்த யூசர் டேட்டா பாக்ஸில் இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா HTTP சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்குள்ளே ஹலோ ஃப்ரம் யுவர் வெப் சர்வர் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே வரணும். ஸோ அந்த வெப்சைட் கண்டென்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் கண்டென்ட்டை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே உள்ள டீட்டெயிலை நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். ஹலோ ஃப்ரம் யுவர் வெப் சர்வரை எடிட் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு டெக்ஸ்ட்டை போடுறேன். வெல்கம் டு எத்னோடெக் லேப் அப்படிங்கிற ஒரு புது நேமை இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ புது கண்டென்ட்டை கொடுக்குறேன். ஸோ மற்ற எதையும் சேஞ்ச் பண்ணல, ஒரு ஹெட்டிங்குள்ளே தான் அதை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு HTTP கண்டென்ட், அதாவது வெப்சைட் கண்டென்ட்டை தான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஒரு ஹெட்டிங்கில் ஒரு வேல்யூவை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும், இதில் என்ன நடக்கும் அப்படின்னா அப்பாச்சி வெப் சர்வர் இன்ஸ்டால் ஆகும். அதே மாதிரி வெப் சர்வரை ஆட்டோமேட்டிக்காக பூட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும். அதே மாதிரி வெப் சர்வர் ரன் பண்ணணும். அதுக்கப்புறம் வெப் பேஜை க்ரியேட் பண்ணணும். ஸோ இது 4 தான் இங்கே 4 லைனில் கொடுத்துருக்காங்க. இந்த 4 லைனுக்கான கண்டென்ட்டு அதுதான். முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தது ரன் பண்ணணும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த வெப் பேஜை டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்க 4 கமாண்ட். ஸோ இப்போ கடைசியாக என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, இந்த டீட்டெயிலாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயிலும் நம்ம மிஸ் பண்ணாமல் கொடுத்துருந்தோம்னா இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இனிஷியேட் ஆகுது லான்ச் ஆகிறதுக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், வியூ ஆல் இன்ஸ்டன்ஸ் போயிட்டு இந்த இன்ஸ்டன்ஸை நம்ம வியூ பண்ணணும்.
ஸோ இங்கே வெப் சர்வர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் இங்கே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, அது ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 2x2 செக் பாஸ் ஆகிருக்கா. ஸோ அது ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு தான் இங்கே ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். T2 மைக்ரோவில் இன்ஷியலைசிங்கில் இருக்குது. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்து 2x2 செக் பாஸ் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போது 2x2 செக் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, ஸோ டீட்டெயில் பேனில் போயிட்டு பப்ளிக் IPv4 DNS-ஐ ஓப்பன் பண்ணி இந்த வெப் சர்வர் ஓப்பன் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ பப்ளிக் IPv4 அட்ரஸ் இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ இது ஓப்பன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்பவுண்ட் ரூலை டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வரும், cannot reach this page. ஏன் அப்படின்னா இதில் நம்ம என்ன போர்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ இன்பவுண்ட் ரூலில் HTTP 80 அப்படிங்கிற போர்ட்டை நம்ம சொல்லவே இல்லை. எத்தனை முறை நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணாலும் வராது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது பண்ண வேண்டியது என்ன? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டோம், ஆனால் ஓப்பன் மட்டும் பண்ண முடியாது. ஸோ இப்போது டாஸ்க் 2க்கு போயிடலாம். ஸோ டாஸ்க் 2ல் இன்ஸ்டன்ஸை மானிட்டர் பண்ணணும். ஸோ அதில் முதல்ல ஸ்டேட்டஸ் செக்கில் போயிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், டீட்டெயில்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஸ்டேட்டஸ் அண்டு அலாரம். ஸோ ஸ்டேட்டஸ் அண்ட் அலாரம் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது சிஸ்டம் ஸ்டேட்டஸ் செக் பாஸ்ட்டு, இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டஸ் செக் பாஸ்ட்னு வருது. மெட்ரிக்ஸ் இருக்குது இதில். ஸோ மெட்ரிக்ஸை கிளிக் பண்ணி மெட்ரிக்ஸை செக் பண்ணணும். ஸோ என்னோடய ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாகிறதுனால இதுக்கு மேலே இங்கே பார்க்க முடியாது. ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் ரீச்சபிலிட்டி, அதுக்கடுத்து மானிட்டரில் போயிட்டு மானிட்டரை என்லார்ஜ் பண்ணி செக் பண்ணணும். ஸோ மானிட்டர் இங்கே இருக்குது, இதை வந்து என்லார்ஜ் பண்ணுறோம். ஸோ என்லார்ஜ் பண்ணி பார்க்கும்போது சிஸ்டம் செக் ஃபெயில்டு ஃபார் சிஸ்டம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அது ரன்னே ஆகலை. ஸோ ரெடியாக இருக்குது. நமக்கு இங்கே அவுட்புட் வந்தால் மட்டும்தான் இங்கே நமக்கு ஏதாவது காட்டணும் டேட்டா. ஸோ இப்போ அதனால் எதுவுமே காட்டாது. ஓகேவா? என்லார்ஜ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் அங்கே எதுவுமே காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி செக் பண்ணணும். ஸோ நோ டேட்டா அவைலபிள் தான் வரும். ஸோ யாருக்காவது டேட்டா காட்டுதா? ஸோ சிஸ்டம் ரன்னே ஆகாமல் இங்கே எதுவுமே காட்டாது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த EC2 இன்ஸ்டன்ஸோட மானிட்டர் அண்ட் ட்ரபிள் ஷூட்டில் போயிட்டு சிஸ்டம் லாகை செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஆக்ஷன் டேபுக்கு போயிட்டு மானிட்டர் அண்ட் ட்ரபிள் ஷூட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் சிஸ்டம் லாக். முதல்ல ஆக்ஷனுக்கு போனோம்,
ஆக்ஷனுக்குள்ளே போயிட்டு மானிட்டர் அண்ட் ட்ரபிள் ஷூட், அதுக்கப்புறம் கெட்டு சிஸ்டம் லாக். ஸோ கொடுத்தீங்கன்னா இப்போ சிஸ்டம் கிரியேட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே உங்களுக்கு ஒரு லாகாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே இங்கே காட்டும். ஓகேவா? ஸோ இந்த லாக் காட்டுதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ சிஸ்டம் லாக் செக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணோம்? இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேட்டாவை செக் பண்ண சொல்கிறாங்க. அந்த டேட்டா இருக்காங்கிறத இங்கே பார்ப்போம். ஸோ அவங்க செக் பண்ண சொன்னது இதுதான். ஓகேவா? ஸோ இந்த வாக்கி கீ வந்து கிரியேட் ஆகிருக்கா? ஸோ இந்த கீயை வச்சு தான் நம்ம வந்து அங்கே லாகின் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கீ கிரியேட் ஆகிருக்கு. அது இல்லாமல் HTTP சர்வரும் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அதுவும் இன்ஸ்டால் ஆனால் தான் உங்களுக்கு இந்த கீயே கிரியேட் ஆகும். அதுவும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா HTTP கோர் இது இன்ஸ்டால் ஆகிருக்கு. இங்கே இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த அந்த டீட்டெயில் இதில் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம வெளில வந்துடலாம். இதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப இந்த பேஜுக்கே வந்துடலாம். ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது அதே ஆக்ஷனில் போயிட்டு மானிட்டர் அண்ட் ட்ரபிள் ஷூட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதும் சேம் ப்ரொசீஜர். ஆக்ஷன், மானிட்டர் அண்ட் ட்ரபிள் ஷூட், அதில் கெட் இன்ஸ்டன்ட் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இப்போது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அந்த பிசியில் என்ன ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இன்ஸ்டன்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத காட்டும். இங்கே இதுதான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கிடைக்கும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முடிச்சாச்சா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அதை நம்ம வேணும்னா இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்துட்டீங்க, ஸ்க்ரீன்ஷாட் இங்கே கேப்சர் ஆகிடுச்சுன்னா கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரீவியஸ் பேஜுக்கு நேவிகேட் ஆகிடலாம். சேம் இந்த வெப் சர்வருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போது டாஸ்க்கு 2 வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டாஸ்க்கு 3க்கு போயிடலாம். இப்போ தான் நம்ம செக்யூரிட்டி குரூப்பை அப்டேட் பண்ண போகிறோம். இதை தான் இன்பவுண்ட் ரூலை ஆட் பண்ணுவோம். ஸோ இன்பவுண்ட் ரூலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இன்ஆக்டிவாக இருக்கிற அந்த பேஜ், நாட் ஃபவுண்ட்னு இருக்கிற பேஜ் வந்து ஆக்டிவாக மாறும். ஸோ அதுக்கு தான் இப்போ அடுத்தது பண்ண போகிறோம். ஸோ டாஸ்க்கு 3ல் செக்யூரிட்டி குரூப்பை அப்டேட் பண்ணணும். ஸோ இன்பவுண்ட் ரூலை தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வெப் சர்வர் செலக்டில் இருக்கணும். அதில் டீட்டெயில் போயிட்டு பப்ளிக் IPv4 நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கோம். செலக்ட் பண்ணியாச்சு டீட்டெயிலில் பப்ளிக் IPv4. ஸோ மறுபடியும் அதை கூட காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும் நம்ம சேஞ்சஸ் பண்ணாத வரைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இங்கேயே சொல்லிட்டாங்க. போர்ட் வந்து ஓப்பனில் இல்லை. ஸோ இன்பவுண்ட் ரூலே நம்ம டெலிட் பண்ணதுனால போர்ட் ஓப்பனில் இல்லை. ஸோ இந்த பேஜும் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ அதுதான் இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். நீங்கள் எத்தனை லிங்க்கு இங்கே பேஸ்ட் பண்ணாலும்
அது ஓப்பன் ஆகாது. ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சா? ஸோ இப்போ 30வது ஸ்டெப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓவர் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நோ யூஸ். ஸோ இதே ஸ்டேட்டஸ் தான் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ அடுத்தது EC2 கன்சோலுக்குள்ளே போயிட்டு செக்யூரிட்டி குரூப்பில் இன்பவுண்ட் ரூலை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போது EC2 கன்சோல், இதுதான் EC2 கன்சோல் டேஷ்போர்ட். ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸ்க்ரோல் பண்ணினா நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டியில் செக்யூரிட்டி குரூப்ஸ் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கும். என்ன செக்யூரிட்டி குரூப்னா வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப் தான் அது. வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப் தான் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அந்த வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இன்பவுண்ட் ரூலை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதுதான் அந்த வெப் சர்வர் செக்யூரிட்டி குரூப். அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் இங்கே கீழே உள்ள டேப்பில் இன்பவுண்ட் ரூல் அப்படிங்கிற டேப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இன்பவுண்ட் ரூல் டேப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் இன்பவுண்ட் ரூல். ஸோ இன்பவுண்ட் ரூலை எடிட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ரூல். ஸோ இன்பவுண்ட் ரூலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் ரூல் போயிட்டு இங்கே நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தா அதே தான் HTTP இங்கே செலக்ட் பண்ண உடனே TCP 80 இங்கே செட் ஆகிருக்கும். இங்கே எனிவேர் IPv4. ஸோ அவ்வளோதாங்க. டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுக்க சொல்லலை. ஏற்கனவே நம்ம பண்ண செட்டிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. இங்கே டிஸ்கிரிப்ஷன் தேவைப்படலை. ஸோ இப்போது இந்த ரூலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரூலை சேவ் பண்ண உடனே இந்த லிங்கை போயிட்டு இந்த IP அட்ரஸை நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா இப்போ கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ போர்ட்டை அலோவ் பண்ண உடனே அந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அந்த கண்டென்ட் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் எடிட்டே பண்ணலை அப்படின்னா வெல்கம் டு அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் தான் டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இது வரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு. ஸோ டாஸ்க் 4ல் இன்ஸ்டன்ஸோட டைப்பையும் EBS வால்யூமையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு T2 மைக்ரோ இருக்குது. ஸோ அதை வேறு ஒரு டைப்பில் மாற்ற சொல்கிறாங்க. T2 மீடியமோ ஸ்மாலோ மாற்றணும். ஸோ EC2 மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணுறோம். அதில் வெப் சர்வர் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணுறோம். இதுக்குள்ளே போயிடுறோம். இன்ஸ்டன்ஸ் லெஃப்ட் நேவிகேஷன் பேனில் இன்ஸ்டன்ஸ், அதில் வெப் சர்வர் இன்ஸ்டன்ஸ், அதில் தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டை போயிட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதை பண்ணணும். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டில் போயிட்டு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? முதல்ல வெப் சர்வரை செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டில் போயிட்டு ஸ்டாப் கொடுத்துங்க. ஸோ ஸ்டாப் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்டாப்டுன்னு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாப்பிங்னு இருக்குது, ஸ்டாப்டுன்னு வரணும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஸ்டாப்டுங்கிற கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. எப்போ இது ஸ்டாப்டுன்னு வருதோ அப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணணும். ஸோ ஸ்டாப்டு கண்டிஷனுக்கு வந்துடுச்சு.
இப்போ நம்ம ஆக்ஷனில் போயிட்டு இன்ஸ்டன்ஸ் செட்டிங்கில் சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் டைப்பை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆக்ஷனுக்கு போகிறோம், இன்ஸ்டன்ஸ் செட்டிங் போகிறோம், அதில் சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ முதல்ல ஆக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் செட்டிங், அதில் சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ அதில் அவங்க சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T2 ஸ்மால்னு சேஞ்ச் பண்ணணும். T2 மைக்ரோன்னு இருந்திருக்கும், நம்ம பண்ண வேண்டியது T2 ஸ்மால். ஸோ அப்படியே டைப் பண்ணுங்க, T2 ஸ்மால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் காட்டும். ஓகேவா? ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வெளில வந்துட வேண்டியதான். ஸோ சேஞ்ச் இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு, இன்ஸ்டன்ஸ் டைப் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி. அது சேஞ்ச் ஆகிருக்காங்கிறது இங்கே காட்டும் உங்களுக்கு. T2 ஸ்மால், T2 மைக்ரோவிலேருந்து T2 ஸ்மாலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது ஆக்ஷனில் போயிட்டு இன்ஸ்டன்ஸ் செட்டிங்கில் சேஞ்ச் ஸ்டாப் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்டாப் ப்ரொடக்ஷனை எனேபிள் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி டெர்மினேஷன் ப்ரொடக்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம், இப்போது ஸ்டாப் ப்ரொடக்ஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ ஆக்ஷனில் போய்க்கிறோம், இன்ஸ்டன்ஸ் செட்டிங்கில் சேஞ்ச் ஸ்டாப் ப்ரொடக்ஷன். ஸோ ஸ்டாப் ப்ரொடக்ஷனில் போயிட்டு எனேபிள். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நீங்களாம் பண்ணவே இல்லையா? பண்ணி முடிச்சிங்களா? ஸோ இங்கே ஸ்டாப் ப்ரொடக்ஷன் எனேபிள் பண்ணியாச்சு, இங்கே சேவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இபிஎஸ் வால்யூமை ரீசைஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இபிஎஸ் வால்யூம் 8 GB கொடுத்துருக்காங்க, ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ மறுபடியும் ஆக்ஷனுக்கு போயிட்டு மாடிஃபை வால்யூம், அதில் நம்ம பண்ண வேண்டியது 8 GIBலேருந்து 10 GIBக்கு மாற்றணும். ஸோ ஆக்ஷனுக்கு போயிட்டு மாடிஃபை வால்யூம்.
சரி கவனி, இப்போ நீங்கள் அதில் உள்ள ஆப்ஷன் மூலயமா போனீங்கன்னா அந்த ஆப்ஷனே வராது. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த லெஃப்ட் நேவிகேஷன் பேனில் வால்யூமை கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ வால்யூமை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 2ல் 1 தான் நம்ம மாற்ற வேண்டிய வால்யூமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் 2மே கூட சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ எதுன்னு நம்ம சரியாக கண்டுபிடிக்க முடியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்றை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் போயிட்டு இங்கே பாருங்கள், மாடிஃபை வால்யூம் இங்கே தான் வரும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஆக்ஷனில் போனீங்கன்னா அங்கே வராது. இங்கே மாடிஃபை வால்யூம் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறது 8 ஜிபிலேருந்து 10 ஜிபி. ஓகேவா? ஸோ GP2 GP3 அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ GP3லே வச்சுட்டு இதை 10னா மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு எதுவுமே இதில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கல. ஸோ இதை மட்டும் கொடுத்துட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 GB மாறி இருக்கும். ஸோ இன்னொன்றையும் கூட நீங்கள் மாற்றலாம். ஸோ இன்னொன்று கூட செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் போயிட்டு மாடிஃபை வால்யூம் அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், 10ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் வராது. நீங்கள் டைரெக்டாக ஆப்ஷனில் போய் பண்ணிங்கன்னா அதை காட்டாது. ஸோ 2 வால்யூமே வந்து நம்ம 10 GBயாக மாற்றியாச்சு. 2 வால்யூம் வந்து 2ஐயும் மாற்றியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இன்ஸ்டன்ஸை ரீசைஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ ஸ்டாப்பில் உள்ள இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு மறுபடியும் இன்ஸ்டன்ஸ் நேவிகேஷன் பேனுக்கு போயிடுறோம். லெஃப்ட் நேவிகேஷன் பேனில் இன்ஸ்டன்ஸ் போயிடுறோம். இங்கே ஸ்டாப்பில் உள்ள இன்ஸ்டன்ஸை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வால்யூம்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பெண்டிங் ஸ்டேட்லேருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வரணும். ஸோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ பண்ணியாச்சா? ஸோ இப்போ ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்த டாஸ்க்கு போயிடலாம். ஸோ அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் EC2 லிமிட்ஸ். ஸோ EC2 எவ்வளோ சர்வீஸ் கோட்டா அதில் இருக்குங்கிறத செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சர்வீஸ் கோட்டான்னு இருக்கு பாருங்கள். ஸோ 51வது இன்ஸ்ட்ரக்ஷனில் சர்வீஸ் கோட்டா அப்படிங்கிறத காப்பி பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த கன்சோல் பேஜுக்கு வந்துட்டு சர்வீஸ் கோட்டாங்கிறத இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு பாரு. இங்கே சர்வீஸ் கோட்டாஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் காட்டும். ஸோ அதை ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ சர்வீஸ் கோட்டா கேட்டகரிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், EC2 அப்படிங்கிறத சர்ச் பண்ணணும். இங்கே ஸோ EC2 சர்ச் பண்ணிங்கன்னா அமேசான் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அமேசான் EC2 அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வரும். இங்கே வருது இல்லையா, அமேசான் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நம்ம பண்ணிட்டு இருக்க லேப் வந்து EC2 தான். அதோடைய நேம் தான் அமேசான் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வியூ கோட்டா கொடுத்துடலாம். ஸோ வியூ கோட்டா கொடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம பர்டிகுலராக ஒரு கோட்டாவை நம்ம செக் பண்ண போகிறோம், ரன்னிங் ஆன் டிமாண்ட். ஸோ ரன்னிங் ஆன் டிமாண்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் நான் செக் பண்ண வேண்டிய கோட்டா இதுதான், ரன்னிங் ஆன் டிமாண்ட். ஸோ ரன்னிங் ஆன் டிமாண்டில் நிறைய இருக்குது.
அதில் நம்ம பார்க்க வேண்டியது இதுதான், ரன்னிங் ஆன் டிமாண்ட் ஸ்டாண்டர்ட். அதுதான் செக் பண்ண சொல்லியிருப்பாங்க, ரன்னிங் ஆன் டிமாண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ ரன்னிங் ஆன் டிமாண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரி இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய மேக்ஸிமம் கோட்டா வேல்யூ பார்த்தீங்கன்னா 256 இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ அதுதான். ஸோ அதனுடைய லிமிட்டை நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். ஸோ ஹையர் லிமிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ கடைசியாக டாஸ்க் 6 கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்மளுடைய லேப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதை செக் பண்ணியாச்சு இல்லையா? ரன்னிங் ஆன் டிமாண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. அதில் 256 அப்படிங்கிறது இருக்கும், எல்லாருக்குமே அதான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்த டாஸ்க் போயிடலாம். அடுத்த டாஸ்கில் டெஸ்ட் ஸ்டாப் ப்ரொடெக்ஷன். நம்ம ஆல்ரெடி ஸ்டாப் ப்ரொடெக்ஷன், டெர்மினேஷன் ப்ரொடெக்ஷன் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், மறுபடியும் இந்த குளோபல் சர்ச் பாரில் EC2ன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். EC2 கன்சோலுக்குள்ளே வந்துடுறேன். இதில் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் ப்ரொடக்ஷன் செக் பண்ண வேண்டிய இன்ஸ்டன்ஸ் வெப் சர்வர். ஸோ இதில் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஸ்டாப் ப்ரொடக்ஷன் கொடுத்தா இப்போ ஸ்டாப் ஆகக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரொடக்ஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் ஸ்டாப் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபெயில் டு ஸ்டாப் அப்படின்னா வரணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் அவுட்புட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மெசேஜ் தான் வந்திருக்கும். ஸோ திரும்ப அந்த ஸ்டாப் ப்ரொடக்ஷனை எனேபிள் பண்ணணும். அதுதான் 58வது ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டாப் ப்ரொடக்ஷனை டிசேபிள் பண்ணணும். ஸோ எனேபிள் பண்ணியிருக்கிறத டிசேபிள் பண்ண போகிறோம். ஸோ ஆக்ஷனில் போயிட்டு இன்ஸ்டன்ஸ் செட்டிங்கில் சேஞ்ச் ஸ்டாப் ப்ரொடக்ஷனில் இந்த எனேபிள் இருக்கிற இந்த ப்ரொடக்ஷனை டிசேபிள் பண்ணணும். ஸோ அதுதான் நீங்கள் அடுத்து இப்போ 58, 59 ஸ்டெப்பில் அதுதான் பண்ணணும். ஸோ ஸ்டாப் ப்ரொடக்ஷன் செக் பண்ணோம். திரும்ப ஸ்டாப் ப்ரொடக்ஷனை வந்து டிசேபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணுறோம். ஸோ ஸ்டாப் பண்ணி ட்ரை பண்ணும்போது இப்போ ஸ்டாப் ஆகணும். ஸோ ஸ்டாப் ஆகுது. ஸோ எனேபிள் பண்ணி செக் பண்ணோம், அடுத்து டிசேபிள் பண்ணிட்டோம், செக் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எதுவும் நம்ம பண்ண தேவையில்ல. 62வது ஸ்டெப்பில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாப்டுன்னு வந்தால் போதும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டாப்டு. ஸோ இப்போ என்ன பண்ணீங்க, உங்களோட ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணலாம். ஒர்க்கை சப்மிட் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் வரணும். வரலையா? ஸோ இப்போ நான் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஃபுல் மார்க் வந்திருக்கு. நான் இப்போது எண்டில் கொடுத்துட்றேன்.